ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம சென்னா மசாலா கிரேவிலாம் பண்ணோம்னாக்கா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் சென்னா மசாலா கிரேவி பண்ணோம்னா கொஞ்சமாக லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி போடணுங்க. போட்டிங்கன்னா அந்த சென்னா மசாலா வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க. ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம். கிண்டி கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வச்சா போதுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா நல்ல மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கிடச்சிருக்குங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் சென்னா மசாலா கிரேவி சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட வாங்க எல்லோரும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.